நேத்து ராஜினாமா பண்ணாங்க. சாயங்காலம் அவர் ஏத்துக்கிட்டதா அறிவிச்சாரு. நேத்து நைட்டு கெசட் போட்டதா சொல்றாங்க. அந்த கெசட்டை திரும்பி பெற முடியுமா? மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்திலே பேசுகின்ற பொழுது எங்களுடைய அரசு குதிரை வேகத்திலே செயல்படும் என்று சொன்னார். ஆனால் இந்த அரசு காலையிலே பேரவைத் தலைவரிடத்திலே ராஜினாமா கடிதம் கொடுக்கிறார்கள். ராஜினாமா கடிதம் கொடுத்த 5 நிமிடத்தில் அவர்களுக்கு பிரிண்ட் செய்யப்பட்ட லேமினேஷன் அட்டையுடன் கூடிய அவருடைய அடையாள அட்டை, உறுப்பினர் அடையாள அட்டையை மேல் தளத்தில் இருக்கின்ற மாண்புமிகு அமைச்சர்களுடைய அறையிலேயே அவர்களுக்கு உறுப்பினர் அட்டையை வழங்குகிறார். இது தலைமை செயலகமா அல்லது தாவேகா கட்சியினுடைய தலைமை நிலையமா என்று எங்களுக்கு புரியவில்லை. பொதுமக்கள் கேள்வி எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். எங்களுடைய கோரிக்கையை மாண்புமிகு பேரவை தலைவரிடத்திலே கொடுத்திருக்கிறோம். இதுபோன்று சட்டப்பேரவை உறுப்பினர்கள் ராஜினாமா செய்வதை இந்த அரசு ஊக்குவித்தால் குதிரை பேரம் அளவுக்கு அதிகமாக நடைபெறும். இந்த அரசு குதிரை பேரத்தை குதிரை வேகத்தில் நடத்தி கொண்டிருக்கிறது என்றுதான் பொதுமக்கள் சொல்லுகிறார்கள், நடுநிலையாளர்கள் சொல்லுகிறார்கள், பத்திரிகையாளர்கள் சொல்லுகிறார்கள், எங்களுடைய பொதுச் செயலாளர் மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் சொல்லுகிறார்கள். இந்த குதிரை பேரத்தை தடுத்து நிறுத்துவதற்கு இந்த அரசு முன்வர வேண்டும். தூய்மையான ஆட்சியை தருவோம் என்று சொன்ன முதலமைச்சர் இன்றைக்கு முறை தவறி பின்வாசல் வழியாக தன்னுடைய ஆட்சியை நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த அரசு குதிரை பேரத்தை குதிரை வேகத்தில் நடத்தி கொண்டிருக்கிறது என்பதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு.